ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வெயிட் லாஸ் பண்ணி நம்ம எப்படி ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு 5 விஷயத்தை இந்த வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு ரிசர்ச்ல ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் 70 இருந்து 74 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 50% ஆஃப் இயர்ஸ் நம்ம ஏதாவது ஒரு டிசீஸோடய டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு தொந்தரவோட நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம பார்க்க போற முதல் விஷயம் தூக்கம். ஒரு மனுஷனுக்கு தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு யாரெல்லாம் நைட்ல கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஸோ நீங்க ரைட் டைம்ல தூங்கி ரைட் டைம்ல எந்திரிக்கும் பொழுது உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா செக்ரேட் ஆகும். உங்களோட உள் உறுப்புகள் எல்லாம் அதோட வேலையை கரெக்டா செய்ய முடியும். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு ஹோல் டே ஃபுல்லா நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, தூங்க வேண்டிய நேரத்துல முழிச்சிட்டு இருக்கோம், முழிச்சிட்டு இருக்க வேண்டிய நேரத்துல தூங்கிட்டு இருக்கோம். நம்ம இயற்கைக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது, நீங்க ரைட் டைம்ல ஃபுட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். 3 வேளை சாப்பிட்றீங்க, ஓகே. ஆனா அந்த 3 வேளையும் உங்களோட உடம்புக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு தெரிஞ்சு கரெக்டா அந்த நேரத்தில் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்றத உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு யாருமே சரியான நேரத்தில் உங்களோட உணவுகளை எடுத்துக்கிறது கிடையாது. ரெண்டாவது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப ஹெல்த்தியான உணவா அன்ஹெல்த்தியான உணவா அப்படின்றதையும் செக் பண்றது கிடையாது. நீங்க ஹெல்த்தியான ஃபுட் உங்க உடம்புக்கு கொடுக்கும் பொழுதுதான் உங்க உடம்பு அதுக்கான ரியாக்ஷனை உங்களுக்கு கொடுக்க செய்யும். நீங்க அன்ஹெல்த்தி ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்க உடம்புல தேவையில்லாத பல தொந்தரவு தான் கொண்டு விடும். மூணாவது விஷயம், உங்களோட பிஎம்ஆர் லெவல் கரெக்டா இருக்கணும். உங்களோட பிஎம்ஆரை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு தான் வரும். உங்களோட பிஎம்ஆர் லோ ஆகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் கரெக்டா இல்லை, ஒர்க் அவுட் எதுவும் பண்றது கிடையாது, நீங்க சரியான நேரத்தில் உங்களோட உணவு எடுத்துக்கல அப்படின்னா உங்களோட பாடி மெட்டபாலிசம் லெவல் லோ ஆகிட்டே வரும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டெய்லி பேஸில் சரியான நேரத்தில் சரியான அளவு உணவு எடுத்துக்கணும், கரெக்டாக தூங்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஃபோர்த் ஒன், மெடிடேஷன். நீங்கள் டெய்லி பேஸில் மெடிடேஷன் பண்ணணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சாதான் மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தூக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் வேக்கப் சூப்பராக இருக்கும். அந்த டே உங்களுக்கு சூப்பராக அமையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணி பழகுங்க. இது உங்களோட மைண்டையும் உங்களோட மனசையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன், உங்கள் ஹெல்த்துக்கான ஒரு பிளான் இருக்கணும். என்ன பிளான் இருக்கணும்? இப்போ காலையில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன், டெய்லி பேஸில் ஒரு 20 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், டெய்லி ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் எடுத்துப்பேன், நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நான் லீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் டெய்லி மெடிடேஷன் பண்ணுவேன், நைட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத முடிச்சிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஸோ இந்த பிளானை நீங்கள் கரெக்டாக போட்டு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஆரோக்கியத்தை நல்லா மேம்படுத்த முடியும். இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹெல்த்தில் தொந்தரவாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, யாரெல்லாம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டோட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.